தாய்க்களத்திலிருந்து தாய்க்கலையை காக்க ஒரு பயணம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கின்ன சாதனையே பண்ணியிருக்காங்க. அந்த சர்டிபிகேட் வந்து எலிஜிபிளா? வலிமை படம், பொன்னியின் செல்வம், இரவி நிலாங்க அது ரெகக்னைஸில் கொண்டு வந்துச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட் செல்லும், அதுக்கு மார்க் கொடுப்பான். 3வது நாள் பயணம் ராமநாதபுரம் மாவட்டம். வணக்கம். லெமோரியா கலைக்கல்லூரியிலிருந்து செல்வன் நிறுவனர். நம்ம மாவட்டமா தமிழ்நாடு முழுக்க கிராமந்தோறும் அந்த கலையை கொண்டு சேர்க்கிறதுன்னு சொல்லி நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா வந்து எல்லா இடமும் பயணம் பண்ணி அங்குள்ள ஆசான்களை, அசோசியேஷன் தலைவர், செயலாளர், பொருளாளர்கள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அசோசியேஷனில் இருக்கக்கூடிய ஆசான்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பேசும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில ஆட்கள் கின்ன சாதனையே பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா போட்டிகள் நடத்திருக்காங்க. அவங்கள நிறைய மாணவர்கள் இருக்காங்க. அப்புறம் அரசாங்கத்து கையால், கவர்மெண்ட்டில் கலெக்டர் கையால் வந்து கலை வளர்மணி அவார்டு வாங்கியிருக்காங்க. சினிமாவில் நிறைய படங்கள், அதுலேயும் முக்கியமாக பேர் வாங்கின படங்கள் எல்லாம் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய கலைஞர்களை சந்திக்க முடிஞ்சுது, நம்ம கலையை ப்ரமோட் பண்ண முடிஞ்சுது. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுக்க பார்ப்போம். சண்முக ஐயாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அவர் மாவட்ட செயலாளராக இருந்து நம்ம கூட பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அவங்கள்ட்ட நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இருக்குது. அவங்களோட பொண்ணு, பையன், இந்த மாதிரி அவங்களோட நெருங்கின நபர்கள் எல்லாருமே கலையில் மிக பெருசாக கற்றுருக்காங்க. அவரோட மாணவர்கள் கலை இளமணி விருது வாங்கியிருக்காங்க கலெக்டர் கையால். இதெல்லாம் ரொம்ப பெருமையாக அந்த இடத்துல ஷேர் பண்ணி அதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்களே பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 2000 மாணவர்களுக்கு மேலே நம்ம எல்லா கிளாஸ்லையும், ஸ்கூல்லையும் போய் எடுத்துக்கலாம். 4 ஸ்கூலு, தனியார் ஸ்கூல்லையும் போய் கிளாஸ் எடுக்கலாம். கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்த அரசோட இதுல இருந்து அதுலேயும் போய் கிளாஸ் எடுத்துருக்கோம். அந்த பகுதியில் நம்ம ஏகப்பட்ட மாணவர்களை உருவாக்கியிருக்கிறோம். அதே மாதிரி நம்மளோட மாணவர் ஒருத்தர் வந்து கலை இளமணி விருது வாங்கியிருக்கிறார். அப்துல் பெரோஸ்னு ஒரு பையன் கலை இளமணி விருது தமிழக அரசு கலைஞர் கையால் இதில் கலெக்டரோட கையால் வாங்கியிருக்காரு. அது ஒரு மற்ற மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது மாதிரி நிறையா மாணவர்களை உருவாக்கணும். பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற சர்டிஃபிகேட்டு அது எலிஜிபிளாக இருக்கும். ஒரு காலேஜுக்கு போய் 12வது முடிச்சு காலேஜ் போகிறான்னா அந்த காலேஜில் போய் நம்ம கொடுக்குற அந்த சிலம்பம் சான்றிதழ் அது வந்து அவனுக்கு வந்து அந்த காலேஜில் அவனுக்கு சீட்டு வாங்குறதுக்கு அது அந்த சர்டிஃபிகேட் வந்து எலிஜிபிளா? இந்த கலரிய வர்ம கலை அடிமுறை கூட்டமைப்பை எடுத்துகிட்டு போகணும்னு ஆசைப்படுறோம். பட் இது உலக கூட்டமைப்புங்கிறதுனால எங்களோட ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்கன்ற நம்பிக்கையோடு வரலாம். தமிழ் பள்ளிகளுக்கு நீங்கள் இணைச்சிக்கன்னு சொல்கிறீங்க. அது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை பாத்திரமா எங்கள் மாணவர்கள் இப்போ 4 பேர் பதிஞ்சிருக்கோம்னா இது 4-40 ஆகணும். அது மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கும்போது, அந்த பட்டய சான்றிதழ் வாங்கும்போது இது அண்ணன் இது ஓகேண்ணா, இப்போ அண்ணன் வந்திருக்கிறாரு, அண்ணன் வந்து புறக்கல்வி இயக்குனர், அவர்கிட்ட அண்ணன் இது ஓகேண்ணா, இது வந்து எலிஜிபிள்ண்ணா அப்படின்னு சொல்லணும். ஆனால் இது என்னண்ணா, இது வேஸ்ட்ண்ணா அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சான்றிதழ் இருக்கும். அங்கீகாரம் வாங்கி அதுக்குள்ள வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட 300க்கு மேலே அட்மிஷன் போட்டிருக்கோம். தமிழ்நாடு முழுக்க இருந்து நம்ம லெமோரியா மூலமாட்டு 300 கிட்ட அட்மிஷன் போட்டிருக்கோம். இன்னும் சீக்கிரத்தில் அது எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சோன்னா இன்னும் நமக்கு அது ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம், செயல்பட்டுருக்கோம். ஆனால் மக்கள் மத்தியில் நம்பிக்கை வரணும் தானே, அது இந்த எக்ஸாம் முடிஞ்சோன்னா கட்டாயம் வந்துடும். அது அடுத்த கட்டம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா Form 2, Form 3 கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம 25 மாவட்டத்துக்கு மேலே நம்ம ஒரு அமைப்பாட்டு இருந்து செயல்பட்டு 3 வருஷம் உள்ள டாக்குமெண்ட்லாம் கொடுக்கணும். 3 வருஷம் டாக்குமெண்ட் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு மாவட்டத்தில் இருக்கிறோன்னு சொன்னால் அதை முறையாக வந்து நம்ம அங்கீகாரம் வாங்கி பதிவு பண்ணிடலாம். அது வந்து ட்ரஸ்ட் ஆக்டில் பதிவு பண்ணிடலாம். அதுக்கடுத்தால ஒரு கிட்டத்தட்ட குறிப்பிட்ட ஆசான்கள், ஒரு 10க்கான ஆசான்களாவது பாடம் எடுத்துட்டு இருக்கணும். ஒரு 25-30 மாணவர்கள் ஒவ்வொரு ஆசான்கள் தான் இருக்கணும். 10க்கான ஆசான்னா ஒரு 300-400 மாணவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலே இருக்கணும். இதெல்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 38-40 மாவட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் ஒரு 25 மாவட்டத்துக்கு மேலே இது இருந்துன்னு சொன்னால் இதை முறையாக நம்ம இதுக்கு வரவு செலவு எல்லாம் காமிச்சு ஐடி எல்லாம் கட்டி இந்த டாக்குமெண்ட்டை வந்து நம்ம கவர்மெண்ட்ல கொடுத்தோம்னா எந்த தடையும் இருக்காது. நமக்கு Form 2 தருவது. ஹேமநாதன் சொல்லக்கூடிய மாஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 30 இடத்துக்கு மேலே பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நிறைய 100கணக்கான மாணவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3 சினிமாவுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக பொன்னியின் செல்வன், நம்ம மூலை முடுக்குகள்லாம் யார் கேட்டாலும் தெரியும் பொன்னியின் செல்வன் எவ்வளோ படம் ஃபேமஸாக வந்ததுன்னு சொல்லி. அந்த படத்துலையும் சிலம்பத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதுபோல் வலிமை அப்படின்னு சொல்லக்கூடிய படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இரவின் நிழல், இந்த படத்தை இனி பார்க்கும்போது இந்த 3 படத்துலையும் அவங்களோட ஒர்க்கை நீங்கள் தனியாக பாருங்கள்.
அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவர்கிட்ட இருக்கக்கூடிய மாணவருக்கு கிண்ண சாதனை படைக்கிறதுக்கு உண்டான பயிற்சியும் கொடுத்து அதுக்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு. என்னை பற்றி சொல்லணும்னா நான் வந்து கின்னஸ் ரெக்கார்டு, நோபல் வேர்ல்ட் ரெக்கார்டு, கலாம் சாதனை இந்த மாதிரி நிறைய ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஓனாக பண்ணியிருக்கேன். அது மலேசியா கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது போக பார்த்தீங்கன்னா ஒரு 3 படங்கள் பண்ணியிருக்கேன். என்னுடைய மாணவர்களை வச்சு ஒரு 3 படம். வலிமை படம், பொன்னியின் செல்வம், இரவி நிலா, அந்த படத்துலலாம் வந்து என்னோடய மாணவர்கள் வந்து உள்ள சிரமம் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா நிறைய அரசு பள்ளிகளும் சரி, தனியார் பள்ளியும் சரி, ஒரு தமிழ்நாட்டிலே நிறைய பெரிய பெரிய பள்ளிகள் வந்து நம்ம கிளாஸ் எடுத்துருக்கோம். வாரத்துக்கு ஒரு முறை கிளாஸ் எடுத்துருக்கோம், ரன் பண்ணிட்டுருக்கோம். சிம்பிளாக சொல்லப்போனால் அது போக வந்துட்டு ராணுவ அசோசியேஷன் நிறைய நம்ம இருக்கோம், ரன் பண்ணிட்டுருக்கோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த அசோசியேஷன் வந்தோடனே நான் ஃபஸ்ட் வந்து சார் சொன்ன மாதிரி யூடியூப்லாம் பார்த்தேன். நான் ஒரு சேனல் வச்சுருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு 4000 மேலே வச்சு ரன் பண்ணிட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிங்கன்னா நான் கிட்டத்தட்ட 2014 சேனல் ஆரம்பித்தேன். சார் ரீசனாக பார்க்கும்போது இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆன்லைன் மேட்ச் வந்து கனெக்ட் பண்ணி போட்டுதாங்க. அப்போ தான் ரீசனாக அவங்க அருண் பண்ணாங்க. உள்ள போடும்போது ரெமோரியா தக்கா கொள்ளையில் ஆன்லைன் மேட்ச்சில் கலந்துக்கிறேன். அவர் சொன்னபடிய நிறைய விஷயங்கள் என்னென்னா தாய்க்கள் அமைக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயம் சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதை வச்சு தான் நம்ம உள்ள இணையன்னு. இந்த முத்துக்குமார் ஆசானை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 15-14 வருஷமாட்டு நல்ல இன்ட்ரெஸ்டாக இந்த கலையை கற்றுக்கிட்டு மக்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழ்மையான மாணவர்களுக்கு, இந்த கலையை காசு கொடுக்க முடியாத மாணவர்களுக்கு இலவசமாட்டே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இதை வந்து அவர் பேசும்போதும் சொல்லும் போதும் ரொம்ப பெருமையாட்டு நம்ம கேட்க முடிஞ்சது. நான் ராமநாட்டில் இருக்கேன். எனக்கு ஒரு 14 காலமாக சிரமம் இஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். நான் இது வரைக்கும் இஷ்டப்பட்டு எல்லா பிள்ளைகளுமே சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இந்த அசோசியேஷன் சார்ந்து இல்லை. எனக்கு சண்முகோட தெரியும், அண்ணனை தெரியும், உங்களுக்கு தெரியும். இவ்வளோ சேர்ந்து பயணித்தோம்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்து பயணிக்க தான் என்னோடய ஆசை, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் சிலம்பத்தை விரும்பி கற்றுக்கிட்டேன். அதை விரும்பி சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 40-50 ஸ்டூடெண்ட்க்கு ட்ரைனிங் காலையில் சொல்லிக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். அது இன்ன வரைக்கும் ஒரு 30 பேருக்கு நான் ஃப்ரீயாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அது எனக்கு ஒரு பிடிச்ச இது மாதிரி நான் ட்ரைனிங் போய் பண்ணி கொடுப்பேன், அவ்வளோதான், வேறு எதுவும் சொல்லலை. நன்றி. விக்னேஸ்வரன் ஆசான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் களரி, சிலம்பம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிகப்பெரிய அளவு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 12 பேர் மாவட்டத்தில் பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி வச்சு நிறைய மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறது, அதை ஒரு தலைமை ஆசான்களை போட்டு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து சொல்லி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரோடு அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுலேயும் குருகுல கல்வி மாதிரி பழைய காலத்து முறையிலே பயிற்சி கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முயற்சியாக இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டத்திலே இவருக்கு அந்த அணுகுமுறை அப்படிங்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. நம்ம லெமோரியாவும் ஆரம்ப கட்டத்தில் அந்த மாதிரி தான் செஞ்சோம். இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இது அடிப்படையாக இருக்கும் அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. என் பேர் விக்னேஸ்வரன். நான் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்பத்தை தான் எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு இன்ட்ரோ ஆனது. அதில் வேர்ல்டு ரெக்கார்டு, ஸ்டோலன் புக் ஆஃப் ரெக்கார்டு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். இது முடிச்சுட்டு இது பத்தாது, கலரியை தேடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி தேர்ந்தெடுத்து போனேன். எனக்கு இங்கேயே அமைஞ்சது பாத்தினூரை சேர்ந்த வனராஜன் குருக்கள் சொல்லி ஒருத்தர் அறிமுகம் கிடச்சிச்சு. அந்த அறிமுகத்தை வச்சு தெற்கன் கலரியை வச்சு ஒரு பேசிக்ஸை வந்து சில இதை முழுமையாக முடிச்சுட்டு கேரளாவுக்கே போய் அங்கே வடக்கன் கலரி, தெற்கன் கலரி ரெண்டையுமே என்ன டீட்டெயில், என்ன விவரம் அப்படிங்கிறத ஒரு முழுமையான ஒரு பாடத்தை முழுமையாக முடிச்சுட்டு குருகுலம் மாதிரி வச்சு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்க 12 டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்க நான் வச்சு ரன் பண்ணுறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் நான் வந்து இதில் இருக்கேன். இந்த கலையை வந்துட்டு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், அதாவது முழுமையாக ஒரு பையன் வரானா அவனை ஒழுக்கத்தில் இருந்து முக்கியமாக அவனை முழுமையைப்படுத்துறது வரைக்கும் நம்ம ஆசான்களை என்ன முழுவத்துவம் அவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவன் வீட்டில் என்ன அவங்க சில பெற்றோர்கள்லாம் நிறைய விஷயங்கள் அவனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்துருப்பாங்க, நிறைய இதை செஞ்சுருப்பாங்க. அப்போ அந்த நோக்கத்துலேயே அவனோட மைண்ட் செட்டப்லாம் ஆகிருக்கும். எல்லாமே ஈஸியாக கிடச்சிரும், எல்லாம் ஈஸியாகவே நம்ம வந்துடும் அப்படின்னு சொல்லி நினச்சி இருப்பான். அதெல்லாம் இல்லாமல் அவனுக்கு கொஞ்சம் ஆன்மீக ரீதியான ட்ரைனிங்கு, அதாவது நல்ல மனசு ரீதியாக ஒரு ஒழுக்கம்னா எப்படி இருக்கும், ஆன்மீகம்னா எப்படி இருக்கும், அது சம்மந்தமான அவனுக்கு அறிவுரைகள்லாம் கொடுத்து படிப்படியாக அவனை கிட்டத்தட்ட டேம் பீஸ் சாப்பிட்னால டேம் பீஸ் மாதிரி பண்ணணும் அப்படின்னு அந்த விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 12 டிஸ்ட்ரிக்ட் கிட்டக்க நான் ரெடி பண்ணிட்டு வரேன். ஐயாவை பற்றி சொல்லணும்னா அவரு சிலம்பம் மாஸ்டர் தான், சிலம்பமும் நல்லா தெரியும். ஆனால் சிலம்பம் பயிற்சி கொடுத்துட்டு இருந்தேன்னு சொன்னாரு. இப்போ ஆனால் யோகாவில் ரொம்ப முனைப்போட இருந்துட்டு இருக்காரு. யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மாணவர்கள் பண்ணதுக்கு உண்டான தூண்டுதலோட பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. வணக்கம், என் பேர் சதீஷ்குமார். நாங்கள் சிறு வயதுலேருந்து கிராமத்தில் வந்து எங்கள் தாத்தா எங்கள் பரம்பரையிலேருந்து நாங்கள் யோகா, சிலம்பம் இது மாதிரி கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து இப்போ சிலம்பம் வந்து சொல்லி கொடுக்குறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னு வந்து நிறைய பசங்க இன்னைக்கு கம்பு எடுத்தவங்கலாம் மாஸ்டர் ஆகிட்டாங்க. அந்த ஒரு இது மரியாதை இல்லை. இப்போ இன்றைக்கி என்கிட்ட கற்றுக்கிட்ட ஸ்டூடெண்ட்டே நிறைய பேர் மாஸ்டராக இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு அதுக்கு மரியாதை இல்லாத கலையை ஒரு கலையை முழுசாக கற்றுக்கிட்டா சரி,
மாஸ்டர் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஒரு கலையை பற்றி முழுசாக தெரியணும். அதனால அவன் பயனடைஞ்சு அடுத்தவங்க சொல்லி கொடுத்தா பரவாயில்ல. பாதியிலே வந்து நம்மகிட்ட கற்றுக்கிட்டு இருக்கும்போதே அவர் ஒரு மாஸ்டர்னு சொல்லிட்டாப்புலன்னா அப்போ அவருக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்னு நான் இதை விட்டேன். நான் இப்போ வந்து யோகா கற்றுக்கிட்டு இருந்ததுனால நான் யோகாவில் வேர்ல்ட் ரெக்கார்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறேன். மானாமதுரையில் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன், முதலத்தூர் ஸ்கூல் ஒர்க் பண்ணுறேன். இந்த மாதிரி பிள்ளைங்க வச்சு சொல்லிக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு சிலம்பம் கூட இருக்குது. அது வந்து எதுக்காக இருக்குன்னா ஒரு திருவிழாவில் சும்மா அலங்காரத்துக்காண்டியே இருக்குது. அந்த பையனை கூட்டு வந்து ஒரு இது ஏதாவது ஒன்று ஸ்டோரி ஏதாவது பண்ணுறா அப்படின்னா தெரிய மாட்டேங்குது. எங்கள் மாற்றி பிள்ளை எவ்வளோ தான் சொல்லிக் கொடுக்குறாரு, அதுக்கு மாதிரி சொல்லிக் கொடுக்க மாட்டாரு. எங்கள் திருவிழாவுக்கு ஏதாவது காசு பண்ணி எங்கள் திருவிழாவுக்கு போகிறோம், பூஜைக்கு போகிறோம், அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்குது. அதனால தான் நான் பெரிய பெரிய முருகன் கோயிலுக்கு நான் போனப்போ லெமுரியாவோட ப்ரோக்ராம் நடந்துச்சு நாகர்கோவில் பக்கம் முருகன் கோயிலில். அங்கே பார்த்து இவங்களை தேடி இவங்க வந்து இவ்வளோ சொல்லிக் கொடுக்குறேன், மாஸ்டர் இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்ககிட்டயே நான் கற்றுக்கிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அவங்க ஒரு ஐடி கிடச்சிச்சு. அதுலேயே ஜாயின் பண்ணி இப்போ ஒரு மாதமாக மாலை வீரன்ற ஒரு பேட்டில் சிலம்பம் கற்றுக்கிட்டு இருக்கேன், சுவடுகளும் கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோட தேவைன்னா அவனோட நானும் வந்து ஃபுல்லாக இருக்கணும், எல்லாமே கற்றுக்கிட்டேன்னு சர்டிஃபிகேட் காண்டி இல்லை, அவனோட தன்னம்பிக்கை அதை ஏற்றி கொடுக்கணும். அதுக்காண்டி தான் இதை கற்றுக்கிட்டேன். எனக்கு நான் ஃப்யூச்சரில் மாஸ்டர் ஆகணும் இல்லை, அந்த தன்னம்பிக்கை அவங்களும் வளர்க்கணுக்காண்டி நான் இதை முழுசாக கற்றுக்கிட்டேன். எங்கள் அப்பா வந்து ஆல்ரெடி கராட்டே மாஸ்டர். நம்ம வந்து ஊர்லேயே வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா டெய்லி வந்து ஒரு 60-70 பேர்த்துக்கு வந்து டெய்லி கிளாஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அவங்கள்ட்ட இருந்து கராட்டே கற்றுக்கிட்டேன். ஃப்யூச்சரில் வந்து இந்த அடிமுறையும் வந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம மக்கள் மத்தியில் நம்ம பகுதிகளில் வந்து கொண்டு வரணுங்கிற அடிப்படையில் நம்ம வந்து லெமுரியாவில் ஒரு வருஷம் நான் வந்து போய் இருந்து தங்கி அங்கே ஒரு 12 கட்டத்தை நான் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு இப்போ வந்து ஒரு 6 மாதமாக நான் வந்து இங்கே ஊரில் வந்து என்ன செய்யறேன், பிரான்ச்சு போட்டு இளையாங்குடியில் நம்மள்ட்ட ஒரு 30 மாணவர்கள் வந்து இந்த அடிமுறை கலரியை நம்மள்ட்ட வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இளையாங்குடியில் இது பரமக்குடியில் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரான்ச்சு போட்டு கீழ முஸ்லீம் ஸ்கூலில் நம்ம வந்து கிளாஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அதில் வந்து ஒரு 34 மாணவர்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு முதல் கட்டமாக வந்து வரக்கூடிய 31ஆந்தேதி நம்ம இளையாங்குடியில் வந்து எக்ஸாம் வந்து வச்சுருக்கிறோம், ஜூமில் வந்து நடக்குது. அதில் ஒரு 10 மாணவர்கள் வந்து முதல் கட்டத்தை வந்து நம்மளுக்கு வந்து முடிக்க போகிறாங்க. அடுத்தடுத்து அதை வந்து வேகமாக கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா வேலைகளும் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம இளையாங்குடியிலே ஒரு இடமா போட்டிருந்ததை இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4 இடங்களில் நடத்துறதுக்கு உண்டான ஒரு வேலைகள் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது போக பக்கத்து ஊர்கள்லேயும் நம்மள்ட்ட வந்து பிரான்ச் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. மற்ற பசங்களுக்கு கொஞ்சம் பெரிய பசங்களுக்கு நம்ம வந்து கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிவிட்டு என்ன செய்யணும், நம்மளோட கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு வந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதற்குண்டான வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ நமக்கு வந்து லெமுரியாவில் தான் நம்ம வந்து உருவாக்குனது லெமுரியா தான். நம்ம இங்கே தான் வந்து படித்தோம். அதாவது கலையை வந்து கலையாக வந்து ரொம்ப பியூராக இதனுடைய வந்து காசு பணம் அதெல்லாம் எதிர்பார்க்காம நான் கூட இன்னும் பேலன்ஸ்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஓப்பனாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ என்ன அப்படின்னா காசை வந்து எதிர்பார்க்காம ஒரு கலையை வந்து எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற அடிப்படையில் அதை வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. எந்த ஒரு பார்சியாலிட்டியும் இல்லாமல் நம்ம வீடு மாதிரி போய் தங்கி நான் வந்து படிச்சுட்டு வந்தேன். பரமக்குடி கீழப்பள்ளி வசதி மாற்றத்துக்காக நாங்கள் ஒரு ட்ரஸ்ட் நடத்திட்டு அதாவது வரியவங்களுக்கு ஒரு மாதிரி பைத்துமா ட்ரஸ்ட் ஒன்று நடத்திட்டு. சரி, அதில் பார்க்கும்போது நம்ம பசங்க நிறைய ஆளுங்களுமே பொதுவானது ஸ்கூல்லேயே நம்ம அறிவிச்சு இவரோட அப்பாஸோட அறிமுகம் கிடைச்சிருக்கு. லெமுரியாவோட இதுவும் நாங்கள் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம். அப்போ அப்பாஸ் பாய்கிட்ட சொல்லி அந்த கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணோம். அது ஒரு சேவை அடிப்படையில் தான் ஆக்சுவலாக செஞ்சுட்டு இருக்கோம். இருக்கிறதே கம்மியான ஃபீஸ் தான் வாங்குகிறோம். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இனிமேல் திருப்பிக்குள்ள சான்சஸ் இருக்குது. ஆனால் நல்லபடியாக போயிட்டு பசங்க ஆர்வமாக கற்றுக்குறாங்க, ஒழுக்கம் வந்துருக்கு, அந்த மடி சோம்பேறித்தனம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதெல்லாம் நாங்கள் லைவாகவே பார்க்குறோம். நம்ம 8 மாதமாக நடத்திட்டு இருக்கோம், நல்லபடியாக போயிட்டு. பாக்ஸிங் இந்த மாதிரி இருக்குது, அது வந்து எல்லோரும் விரும்பக்கூடியது. அதாவது அது வந்து மைண்ட் செட் எப்படி பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து விரும்பி ஏதோ ஒரு விளையாட்டை வந்து ஒரு இதாக மாற்றிட்டாங்க. அதை வந்து எல்லாத்துக்கும் போய் அதுக்கு சேர்கிற மாதிரியும் பண்ணிட்டாங்க. ஆனால் நம்மளோட சிலம்பம் அடிமுறைங்கிறது வந்து அந்தளவுக்கு டெவலப் ஆகலை. அதாவது எனக்கு வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும் எனக்கு ஆசை. ஆனால் அதுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் எனக்கு கிடைக்கல. ஆனால் நான் இருக்கிறது வந்து இளையாங்குடி பக்கத்தில் ஒரு கிராமம். அது கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து இந்த நம்ம ஏரியாவில் சிவகங்கை மாவட்டத்தில் அந்தளவுக்கு எதுவுமே அந்தளவுக்கு இல்லை, சிலம்பமும் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம மாஸ்டர் வந்து கற்றுக்கிட்டு இருக்கும்போதே நான் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டேன், அண்ணே நீங்கள் வந்தால் எனக்கு கற்றுக் கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி எதுவுமே கிடையாது, எனக்கு இந்த மாதிரி ஆர்வம் இருக்குது, ஆனால் அதை கற்றுக்கிறதுக்கான வழிமுறை எதுவுமே எனக்கு கைடு யாருமே இல்லை. அதனால் நீங்கள் முதல்ல வந்தானே நான் தானே ஃபஸ்ட்டு மாணவன் சொல்லிட்டு அண்ணன் கூட தெரியும், நான் தான் அண்ணனோட ஃபஸ்ட்டு மாணவன். நான் இப்போ கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். இன்னொன்று எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கிறதுனால
எனக்கு ரொம்ப ஆர்வம் அந்த மாதிரி இதில் இருக்கணும். ஏன்னா நான் சின்ன பிள்ளையிலேருந்தே எல்லாத்தையும் அடி வாங்கியே பழக்கம். அடி வாங்கி எல்லோரும் சின்ன பசங்க போட்டு என்னை அடிப்பாங்க, அந்த மாதிரியே பழக்கம். நம்மளும் ஒரு இதில் நல்லா ஒரு கடையில் கொஞ்சம் டெவலப்பாக இருந்தால் நமக்கு கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு இதில் இருக்கும்போது திடீர்னு இளையாங்குடியில் வந்து ஜிம்மு ஒன்று ஓப்பன் பண்ணாங்க, மேக்ஸ் ஃபிட்னஸ் ஸ்டுடியோன்னு. ஃபஸ்ட்டு எடுத்தானே அந்த ஜிம்முக்கு போக ஆரம்பித்தேன். அந்த ஜிம்மில் போய் இப்போ ஒரு 3 வருஷமாக நான் அந்த ஜிம்மில் இருக்கிறேன். ஜிம்மில் இருந்து இப்போ வந்து நம்ம மிஸ்டர் சிவகங்கையில் வந்து 3rd place எடுத்தேன். மிஸ்டர் சிவகங்கையில் வந்து பாடி பில்டிங்கில் 3rd place எடுத்தேன். அடுத்ததோட இப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அண்ணன் வந்தோடனே சரி நமக்கு இத்தனை நாள் கலை இல்லாமல் இருந்துச்சு, இப்போ ஒரு அண்ணன் கிடச்சிட்டாப்புல, ஒரு மாஸ்டர் கிடச்சிட்டாப்புலன்னு சொல்லிட்டு இப்போ அண்ணனோட சேர்ந்து நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணணும், ட்ரஸ்ட்டு ரெடி பண்ணி எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி 29-30 மாவட்டங்களில் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வச்சு ஐஓசியில் பெர்மிஷன் வாங்கி, இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் பெர்மிஷன் வாங்கி நம்ம தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் பண்ணி அது ரெகக்னைஸில் கொண்டு வந்தாச்சுன்னா அந்த சர்டிஃபிகேட்டு செல்லும், அதுக்கு மார்க் கொடுப்பான். என்னோட வேலையே வேறு, அண்ணனுக்கு தெரியும். என்னோட டியூட்டியே வேறு, என்னோட உழைப்பே வேறு, என்னோட வேலையே வேறு. ஆனால் நான் இதுக்குள்ளே வந்ததுக்கு காரணம் என் மக பாதித்தது மாதிரி இனிமேல் வரும் தலைமுறைகள் வந்து பாதிக்கக்கூடாது, நேர்மையாக அந்த விளையாட்டை கொண்டுட்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த விளையாட்டுக்குள்ளேயே நான் வர்றேன், இந்த அசோசியேஷனுக்குள்ளேயே நான் வர்றேன். வேணா யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டு நான் பாட என் வேலையை பார்த்துட்டு அந்த அசோசியேஷன் நேர்மையான ஆள் இருக்கணும், அந்த செக்ரட்டரியாக இருக்கணும், நேர்மையான ஆள் இருக்கணும். எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போய் இவர் யாருன்னு தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது, இவர் யாருன்னு தெரியாது, இவர் யாருன்னு. ஆனால் எல்லா கிராமத்துலையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க ஆசனங்களை பூரா மதித்து கூப்பிட்டு இந்த கடைக்குள்ளே வா, இதை இப்படி கொண்டு போகணும், இதை இப்படி கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஒருங்கிணைக்கிற தன்மை வேணும். நிறைய மாணவர்கள் உருவாக்கியிருக்கேன். நிறையா ஊர்கள்லேருந்து சைக்கிள் கூட இல்லாமல் நிறையா ஊருக்கு போய் நடந்தே போய் சொல்லி கொடுத்துருக்கேன். நிறையா ஊர் அந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்திருக்கோம். இப்போ வந்து கொரோனாவுக்கு பின்பு நல்ல சிறப்பான முறையில் சிரமம் வளர்ந்துருக்கு. உங்கள் சங்கத்தில் இணையதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனால் அதேமாதிரி மாஸ்டர் சொன்ன மாதிரி நிறைய குறைகள் இருக்குது. அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அதிகமாக பேச விரும்பல, உங்களுக்கே தெரியும் அனுபவப்பட்டவங்களால. அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நிவர்த்தி பண்ணுற மாதிரி பாருங்கள், முயற்சி பண்ணுங்கள். நான் வந்து உமாபாரதி, தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் பரமக்குடியில் பாய்ஸ் ஸ்கூலில் கிளாஸ் எடுக்கிறேன். சண்முகவேலாசனோட பொண்ணு தான் நான். அவரோட பொண்ணுன்றதை தாண்டி நான் வந்து கலையை மட்டும்தான் வந்து நான் நேசித்து நான் உள்ளே வந்தேன். பட் நிறைய சந்திச்சிட்டோம். இனிமேல் வந்து என் பிள்ளைங்க நான் சந்திச்சது இருந்துட்டு போட்டும், என் பிள்ளைங்க எதையுமே சந்திக்கக்கூடாது. என் பிள்ளைங்க நேர்மையான வழியில் மட்டும்தான் போகணும். அது எப்போவுமே நடக்கணுன்றது மட்டும்தான் என்னோடய ஆசை. உங்களால் அது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி தான் இந்த மீட்டிங்கில் வந்து ஒரு உணர்ச்சி, ஒரு பொது அறிவு எல்லாமே இன்றைக்கி தான் எனக்கு ஒரு ஃபிட் ஆகிடுது. 3 நாளில் இன்றைக்கி இது என்னுடைய கருத்து. இது எல்லாமே அவங்க கருத்தை சொன்னாங்க. இதில் வந்து சரிப்படுத்தி கொடுக்க வேண்டியது கம்யூனிட்டியில் சேர்ந்தவங்க எல்லாமே சேர்ந்து இதை வழி பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐயா கூட இணைஞ்சு பொறுப்பு போட்டு வேலை செய்யக்கூடியவங்க யாரு? நம்ம உலக கூட்டமைப்பு நிர்வாக கூட்டத்துக்கு வந்திருந்த சீஃப் கெஸ்ட், அதாவது சிறப்பு விருந்தினராக வந்திருந்தாங்க ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ஒரு உடற்கல்வி இயக்குனர், பிசிக்கல் டைரக்டராக இருக்கார். அதுலேயும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மார்த்தாண்டம் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் இவர் வந்து பணிபுரிஞ்சிட்டு இருக்காரு. இவர் வந்து நம்ம ராமநாதபுரத்தில் பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாலிபாலுக்கு ஒரு கோச் எல்லாம் அமைச்சு, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேடியம் மாதிரியே அமைச்சு கொடுத்து மாணவர்கள்லாம் நிறைய பயிற்சி கொடுத்து கவர்மெண்ட் வேலைக்கெல்லாம் இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக அனுப்பியிருக்கேன்னு சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. அதை கேட்கும்போது மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. இந்த விளையாட்டு துறையில் இந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் பார்த்தா ஆள் வந்து ரொம்ப எளிமையாட்டு ரொம்ப கேஷுவலாக பழகக்கூடிய ஒரு குணாதிசயம் இருந்தது. இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த மனிதர். நம்ம கலைக்கு எல்லா உதவியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. அதே போல் இங்கேயும் வந்து நான் அவங்கள நேரடியாக சந்திக்கிறேன், நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். அவங்க அதுக்கும் சரின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு மனிதர் நம்ம கூட வந்து புதுசாக கலந்துக்கிட்டதில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையில் உடற்கல்வி ஆசிரியராக இதே பள்ளியில் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் ஒர்க் பண்ணேன். இதே ஸ்கூலில் தான் படித்தேன். 6வது 12வது வரைக்கும் இதே ஸ்கூலில் தான் படித்து இதே ஸ்கூலில் கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷம் உடற்கல்வி ஆசிரியராக இருந்துட்டு இப்போ ப்ரொமோஷனில் கன்னியாகுமரி மாவட்டம் பலுகல், மார்த்தாண்ட கல்வி மாவட்டத்தில் பலுகல்ன்ற ஒரு இடத்துல பிசிக்கல் டைரக்டராக உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 இருக்கேன், ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து எனக்கு ஸ்பெஷலைசேஷன் வந்து வாலிபால். மற்ற கேம் எல்லா கேமுகளுக்கும் நான் வந்து இப்போ ஒவ்வொரு சங்கங்களில் இந்த மாதிரி நான் சீனியராக இருக்கிறனால என்னை வந்து சில இதுகளில் ஆலோசனை இந்த மாதிரி கூப்பிட்டு வாசிவேன். அதனால் எதாவது கேட்டால் கைடு பண்ணுவேன். இது ஜென்ரலாக பண்ணுவேன். நான் ஆர்கனைசேஷன் சைடில் இங்கே இருந்திருக்கேன். டிஐபி கூட, இந்த மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் கூட அவங்களோட சம்மந்தப்பட்ட எல்லா இதுகளுக்கும் நான் காமனாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மண்டலத்தில் இருப்பேன். அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா கொண்டு வாங்க, முயற்சிகள் எடுங்க. அந்த ஒட்டுமொத்தம் ஃபஸ்ட்டு ரெக்கார்டிக்கல் முக்கிய சார். சொன்ன மாதிரி எதையுமே ரெக்கார்ட் பண்ணுங்கள், ஒன்றே ரெக்கார்ட் பண்ணுங்கள். விளையாட்டு நடத்துறது நீங்கள் பண்ணுற எல்லாம் டாக்குமெண்டேஷன் ஆக்குங்க.
பார்த்தீங்கல்ல, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் நம்ம அமைப்பை எப்படி கட்டமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கட்டமைக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் நினைக்கிறோம். இதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நாங்கள் பயணித்து வர்றோம். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதில் பொறுப்பில் இல்லாதவங்களுக்கெல்லாம் பொறுப்பு கொடுக்கறது, அதுக்கடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா கௌரவ தலைவர்களை போடுறது, இதுக்கு உதவி பண்ணக்கூடியவங்களை இணைக்கிறது, இதுதான் முக்கியமான வேலை. நம்ம அமைப்புகளை மூலை முடுக்குகள்லாம் கொண்டு போகிறதுக்கு எல்லாரும் உதவி செய்யணும் அப்படிங்கிறத கேட்டு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.